வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காங்கிரசின் மாடல் என்பது பொய்கள், மோசடி, திருப்திப்படுத்துவது மற்றும் வாரிசு அரசியல் ஆகியவற்றின் கலவை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரை வழங்கிய அவர், குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சி காங்கிரஸ் என்றும் தேசத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது பாஜக என்றும் பேசினார். இரு அவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கியது பாஜக அரசுதான் என பெருமிதம் தெரிவித்த பிரதமர், புதிய நாடாளுமன்றத்தில் முதல் முடிவாக மகளிர் இடஒதுக்கீடு வழங்கும் நடவடிக்கை இருந்ததென்றும் கூறினார். ஓபிசி ஆணையத்திற்கு பாஜக அரசுதான் சட்ட அங்கீகாரம் வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவது புதிதல்ல, கைவிலங்கு போடுவது அமெரிக்காவின் வழக்கம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியர்களுக்கு கைகால்களை விலங்கு போட்டு அனுப்பும் அதிர்ச்சி வீடியோவை அமெரிக்க எல்லை பாதுகாப்பு தடை தலைவர் மைக்கேல் டபிள்யூ வெளியிட்டிருந்தார். இதனை கண்டித்து இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்தது மனிதத்தன்மையற்ற செயல் என கூறி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதன்பின் மீண்டும் அவை தொடங்கியதும் இவ்விவகாரம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். நெல்லையில் டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பல்வேறு மாவட்டங்கள் கள ஆய்வு பயணம் மேற்கொண்டு வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெல்லையில் 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றார். இந்நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக இன்று நெல்லை வந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கங்கை கொண்டான் சிப்காட் சென்ற முதலமைச்சர் அங்கு 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். யுஜிசி புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக டெல்லியில் ஒலித்த குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாணவர் அணி சார்பில் யுஜிசி புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக டெல்லியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், கனிமொழி எம்பி, துரை வைகோ எம்பி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பங்கேற்று உரையாற்றினர். இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் உள்கட்சி விவகாரத்தில் விசாரணை நடத்த முடியாது என அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. முன்னாள் எம்பி ரவீந்திரநாத், பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த விண்ணப்பங்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கோரி இபிஎஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உள்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் வழக்குகள் உள்ள நிலையில் இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியாது, அதனால் மற்றவர்கள் அளித்த மனு மீது விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக இபிஎஸ் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் தரப்பின் வாதத்திற்காக வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். பாம் வைப்பதும் நானே, எடுப்பதும் நானே என அவசரமாக எடப்பாடி பழனிசாமி ட்வீட் செய்வதும் அமைதி காப்பதும் ஒரே பேட்டர்ன் தான் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில், ஆத்தூர் அருகில் வளையமாதேவியில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வீடியோ வெளியானதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பதிவில் வெளியிட்டு, ஐயகோ திமுகவை பாருங்கள் என்று எழுதியிருந்தார். ஆனால் கள்ளச்சாராயத்தை விற்றதே அதிமுகவினர்தான் என்று குற்றம் சாட்டிய ரகுபதி, ஒருவேளை செட்டிங் செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுவதாக அதிமுகவை விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி அரசு பள்ளியில் மாணவி ஒருவர் ஆசிரியர்களால் கர்ப்பமாக்கப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், போச்சம்பள்ளி பகுதியில் அரசு பள்ளி மாணவி ஒருவரை 3 ஆசிரியர்கள் கர்ப்பமாக்கி உள்ள தகவல் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இச்செயலில் ஈடுபட்ட 3 ஆசிரியர்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏழை எளிய மக்களை திமுக ஏமாற்றி வருவதாக பாஜக மாநில தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில், திமுகவின் வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போன விவசாயிகள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்கின்றனர். கல்வி கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நம்பி 4 ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் நிலை சிறு குறு விவசாயிகளுக்கும் தொடரக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தாமல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றி வருவதாக தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தவேக தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய மற்றும் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றனர் என்றும் மக்கள் நன்கு அறிவதாகவும் கூறியுள்ளார். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி, சமத்துவ நீதி, சமூக நீதியை வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளரின் பொய்வேடம் தானாகவே களையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தெரிவித்துள்ளார். கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்கவும் வழக்கை ரத்து செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை தேச துரோகி என்று பேசியது தொடர்பான வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், சீமான் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதால் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும், வழக்கில் இருந்து விடுவிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்ததுடன் சீமான் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்கவும் மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டார். கிளாம்பாக்கத்தில் இளம்பெண்ணை கடத்தி பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக காத்திருந்த 19 வயது இளம்பெண் ஆட்டோவில் கடத்தி செல்லப்பட்ட காட்சி வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதுகுறித்த விசாரணையில் இளம்பெண்ணை கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெரம்பலூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன் மற்றும் அவரது நண்பனான ராயப்பேட்டையைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி தயாளன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் செங்கல்பட்டு கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சிறையில் உள்ள கைதிகளுக்கு உடல்நிலை அடிப்படையில் குறைந்தபட்ச வசதிகளை வழங்க மறுக்கக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில், பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதியாக உள்ள தன் மகனுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளதால் அவருக்கு சிறையில் முதல் வகுப்பு வசதி அளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி, மனுதாரர் மகனுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளதால் கைதிக்கு தேவையான குறைந்தபட்ச வசதிகளை வழங்க மறுக்கக்கூடாது என்று கூறி உத்தரவிட்டனர். மேலும் இதுகுறித்து உள்துறை செயலாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை அருகே கழிவுநீர் அடைப்பை சரி செய்ய வந்த தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எம்ஜிஆர் நகர் சூளைப்பள்ளம் வேல்முருகன் தெருவைச் சேர்ந்த தற்காலிக தூய்மை பணியாளர் பட்டாபி என்பவர் அதே பகுதியில் உள்ள கண்ணகி தெருவில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்யும் போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனிடையே குடியிருப்போரிடம் மாநகராட்சி அதிகாரிகள் பணத்தை வாங்கிக் கொண்டு அனுபவமே இல்லாத ஊழியரை கழிவுநீர் அடைப்பை சரி செய்ய அனுப்பியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். போச்சம்பள்ளி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் 3 பேர் சேர்ந்து அப்பள்ளியில் கல்வி பயின்று வரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சோழவரம் அருகே வடமாநில ஊழியர் ஒருவரை திருநங்கைகள் சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதியில் உள்ள பஞ்சர் கடையில் பீகாரைச் சேர்ந்த கலாம் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் உணவு இடைவெளியில் கலாம் அவரது குடும்பத்துடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த திருநங்கை ஒருவர் அவரை வீடியோ எடுத்ததாக நினைத்து தாக்கினார்.
அவருடன் வந்த மேலும் 3 திருநங்கைகளும் சேர்ந்து ஊழியரை சரமாரியாக தாக்கியதோடு பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். ஊழியரை திருநங்கைகள் தாக்கிய இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் ஊழியர்கள் 3 பேரின் தற்காலிக பணியிடை நீக்கத்தை கண்டித்து 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கு விளக்கம் அளித்து சாம்சங் நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஊழியர்கள் நிறுவனத்தின் கொள்கையை மீறியதால் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையான விசாரணையை தொடர்ந்து தகுந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எந்தவொரு ஊழியரையும் தொழிலாளர் குழுவில் சேரவோ அல்லது தொழிற்சங்கத்தை விட்டு வெளியேறவோ கட்டாயப்படுத்தவில்லை என்றும் அதில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் சாதியை மையப்படுத்தி மாணவர்கள் மத்தியில் அமைச்சர் ஆர் காந்தி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பள்ளியின் முன்னாள் மாணவரும் சமூக சேவகருமான மணி என்பவரை குறிப்பிட்டு, இவர் எனது ஜாதிக்காரர் நாயுடு என்றும், ஆனால் எனக்கு அவர் ஓட்டு போட மாட்டார் என ஜாதியை மையப்படுத்தி மாணவர் மத்தியில் அமைச்சர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடியில் பெண் சப் இன்ஸ்பெக்டரை தாக்கியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சம்பவத்தில் உண்மை இல்லை என டிஎஸ்பி விளக்கம் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவர் பிரணீதா. கோவில் நிலம் கட்டுமானம் தொடர்பாக சோமநாதபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் என்பவரை பிரணீதா காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்துள்ளார். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து கௌதமன் எஸ்ஐ பிரணீதாவை ஆபாசமாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவிற்கு நீதிமன்ற உத்தரவுப்படி ஃபைபர் படகுகளை அனுமதிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் நாட்டுப்படகு மீனவ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை மற்றும் இந்திய நாடுகளின் நட்புறவை வலியுறுத்தும் விதமாக கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 2 தினங்கள் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகு மூலம் பயணிகள் சென்று வருவர். இந்நிலையில் திருவிழாவிற்கு செல்ல இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகுகளை அனுமதிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரி ராமேஸ்வரம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர் அமைப்பினர் மீன்வளத்துறை அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூர் அருகே ஸ்கிரப் டைப்ஸ் எனும் புதிய வகை காய்ச்சல் பரவி வருவதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பெரியாங்குப்பம் கசத்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி. 80 வயதான இவருக்கு ஸ்கிரப் டைப்ஸ் எனும் காய்ச்சல் இருப்பதாக வேலூர் அரசு மருத்துவமனையில் கண்டறியப்பட்டது. பூச்சிகள் மூலம் இந்நோய் பரவக்கூடும் என மருத்துவர்கள் கூறிய நிலையில் ஆம்பூர் பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட சுப்பிரமணி வீட்டுக்கு சுகாதாரத்துறை அலுவலர்கள் சென்று மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் கிராமம் முழுவதும் மருந்து தெளிக்குமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு நிலவியது. தென்கனிக்கோட்டை அருகே வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள 20 காட்டு யானைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தென்கனிக்கோட்டை அருகே ஊடேதுர்கம் வனப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 3 குழுக்களாக முகாமிட்டு சுற்றித் திரிகிறது. அதேபோல தாயிடமிருந்து பிரிந்த 3 வயது ஆண் குட்டி யானை ஒன்று தனியாக சுற்றி வருகிறது. வனத்தையொட்டிய கிராமங்களில் புகுந்து விளைபயிர்களையும் யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. காட்டு யானைகளை மீண்டும் கர்நாடக மாநிலத்திற்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். டாஸ்மாக் பணியாளர் நலசங்கங்கள் போராட்டம் திட்டமிட்டு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சார்பில் வரும் 11ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பங்கேற்குமாறு டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின் சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது தோமுச மாநில தலைவர் நடராஜன் கோரிக்கைகளை குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கப்படுமேயானால் போராட்டம் குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்தார்.
அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைதான ஞானசேகரன் வழக்குகளை சிபிஐக்கோ சிறப்பு புலனாய்வு குழுவுக்கோ மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாஜக சார்பில் தாக்கல் செய்துள்ள மனுவில் திமுக பிரமுகர் என கூறப்படும் ஞானசேகரனுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளதால் இவ்வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் சமூக அநீதிக்கு எதிராக முழக்கமிட்ட பாமகவினரை கைது செய்வதா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் நிகழ்ந்த விழாவில் பங்கேற்க அமைச்சர் சிவசங்கர் சென்றபோது பாமகவினர் திமுகவின் சமூக அநீதியை கண்டித்து முழக்கம் எழுப்பியுள்ளனர். அதற்காக 3 பேரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டது திமுகவின் அடக்குமுறை என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தெலுங்கானாவில் நடத்தப்பட்டது போன்று தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்ட திமுக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். போரூரில் இருசக்கர வாகனத்தில் சுமார் 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை போரூர் குன்றத்தூர் சாலை MS நகர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரிடம் சோதனை நடத்தினர். அப்போது அவர்கள் வைத்திருந்த பையில் சுமார் 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றிய போலீசார் இருவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் கைதான இருவரும் அனகாபுத்தூரை சேர்ந்த ரஞ்சித்குமார் மற்றும் அங்குராஜ் என்பதும், சீர்காழியை சேர்ந்த சதாம் என்பவருக்கு சொந்தமான பணத்தை மாற்றித் தருவதற்காக கொண்டு வரும்போது போலீசில் சிக்கியதும் விசாரணையில் தெரியவந்தது. சட்டவிரோதமாக தனது வீட்டை இடித்ததற்காக இழப்பீடு கேட்டு தாக்கல் செய்த மனுவுக்கு அதிமுக நிர்வாகியும் நடிகையுமான கௌதமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த நாச்சியால் என்பவர் நீலாங்கரையில் கௌதமியுடன் இணைந்து நிலம் ஒன்றை வாங்கி பின்னர் இருவரும் பிரித்துக் கொண்ட நிலையில் தனது நிலத்தில் வீடு கட்டியதாக கூறி கௌதமி ஆட்களை வைத்து இடித்ததால் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி K. குமரேஷ் பாபு மனு தொடர்பாக கௌதமி பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து பல்வேறு விமான நிலையங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பெங்களூரு விமான நிலையத்தில் விமான சாகச நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து பல்வேறு விமான நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதன்படி சேலத்திலிருந்து பெங்களூரு செல்லும் இண்டிகோ மற்றும் ஏர்லைன்ஸ் பயணியர் விமானங்கள் வரும் 14ஆம் தேதி வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கொச்சி விமானங்கள் வழக்கம்போல் இயக்கப்படுவதாக சேலம் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகையிலிருந்து 2000 டன் நெல் அரவைக்காக திருவண்ணாமலைக்கு சரக்கு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் 1,62,200 ஹெக்டேரில் சம்பா தாளடி நெல் சாகுபடி முடிக்கப்பட்டு அறுவடை பணிகள் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து 50,000 மூட்டைகளில் 2,000 டன் நெல்மணிகள் அரவைக்காக திருவண்ணாமலைக்கு 42 பெட்டிகளில் சரக்கு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டன. இதையடுத்து இந்நெல் அரிசியாக பொது விநியோக திட்டத்தின் கீழாக ரேஷன் கடையில் விநியோகம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை தாம்பரம் அருகே புகார் கொடுக்க வந்த பெண்ணை அலைகழித்த போலீசாரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரத்தை சேர்ந்த ஜெயந்தி என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வந்துள்ளார். அப்போது காவல் நிலையத்தின் கதவுகள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜெயந்தி நீண்ட நேரமாக கதவை தட்டி உள்ளே இருந்த காவலர்களை அழைத்துள்ளார். பின்னர் கதவை திறந்த போலீசார் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக கதவை பூட்டினர். அதன் பிறகு கால் செய்து அழைப்பதாக கூறி அவரை போலீசார் அனுப்பி வைத்தனர். போலீசாரின் இந்த நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அருகே நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு இருந்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் அது சாம்பார் குருமா பொட்டலம் என்று அப்பகுதி கவுன்சிலர் விளக்கமளித்துள்ளார்.
திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நேற்று காலை மர்ம நபர்கள் சிலர் மனித கழிவை ஒரு பாலித்தீன் பையில் எடுத்துச் சென்று போட்டுள்ளனர் என்ற செய்தி மற்றும் புகைப்படம் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அப்பகுதி வார்டு கவுன்சிலர் சங்கர் நீர்த்தேக்க தொட்டி குடிநீருக்காக பயன்படுவதில்லை என்றும் மக்கள் புழங்குவதற்காக மட்டும் பயன்படுகிறது என்றும் அது சாம்பார் குருமா பொட்டலம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். எங்களை பொறுத்தவரை முழுக்க அது உணவுப் பொருட்கள், அது சொல்லலாம். உத்திரமேரூர் அருகே நடைபெற்று வரும் போராட்டத்தில் மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் உள்ள 32 ஆசிரியர்கள் கடந்த 4 நாட்களாக தங்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று அவர்களுக்கு அரசு உத்தரவுப்படி மெமோ வழங்கப்பட்டுள்ளதால் அரசு அடக்குமுறையை கையாளுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அரசு பள்ளியில் பள்ளி வீழ்ந்த உணவை உண்டதால் 14 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நரசிங்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 24 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக பொங்கல், சாம்பார் வழங்கப்பட்டது. இதையடுத்து பொங்கலில் பள்ளி இருப்பதை பார்த்த தலைமை ஆசிரியர் மாணவர்களை சாப்பிட அனுமதிக்கவில்லை. ஆனால் 14 மாணவர்கள் முன்கூட்டியே சாப்பிட்டதால் அவர்களை தலைமை ஆசிரியர் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் மாணவர்களை பார்த்து நலம் விசாரித்தார். (239 ஆண்டுகள் பழமையான சென்னை பொது அஞ்சலகத்திற்கு என்று நிரந்தர ஓவிய முத்திரை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனை ராஜாஜி சாலையில் உள்ள பொது அஞ்சலகத்தில் தென்னிந்திய அஞ்சல் தலை சேகரிப்பாளர்கள் சங்க தலைவர் ரோலான்ஸ் நெல்சன் முன்னிலையில் பொது அஞ்சலகத்தின் நிரந்தர ஓவிய அஞ்சல் முத்திரை வெளியிடப்பட்டது. வழக்கமான அஞ்சல் முத்திரைகள் போல இல்லாமல் இந்த ஓவிய அஞ்சல் முத்திரைக்கு தனித்துவம் உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்ற நூல் தபால்காரர்களுக்கு வழங்கப்பட்டன. பெங்களூருவில் நண்பருடன் திருமணத்திற்கு மீறிய உறவு இருப்பதாக கூறி மனைவியை 7-8 முறை கத்தியால் குத்திய கணவரை போலீசார் கைது செய்தனர். ஹெப்பகோடியைச் சேர்ந்தவர்கள் மோகன் ராஜு, ஸ்ரீகங்கா தம்பதி. இவர்களுக்கு 6 வயதில் மகன் உள்ள நிலையில் தன் நண்பர் மணிகண்டனுடன் மனைவி ஸ்ரீகங்காவுக்கு திருமணத்திற்கு மீறிய உறவு இருப்பதாக கூறி மோகன் ராஜு மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை 7-8 முறை கத்தியால் குத்தினார். இதனால் படுகாயமடைந்த ஸ்ரீகங்கா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து மோகன்ராஜை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டின் நகலை எரித்து புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடத்த புதுச்சேரி அனைத்து தொழிலாளர் சங்கம் முடிவெடுத்தனர். அதன்படி இன்று நடைபெற்ற போராட்டத்தில் ஒன்று திரண்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து மத்திய அரசின் பட்ஜெட் நகலை தீ வைத்து எரித்த நிலையில் அதனை போலீசார் அணைக்க முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் 2,52,761 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். 2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் மாதம் ஒன்றில் இலங்கைக்கு வருகை தந்த அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதுவாகும் என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்தும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இலங்கை நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் என்று அந்நாட்டு சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காங்கோவின் கோமா நகரில் 100க்கும் மேற்பட்ட பெண் கைதிகளை பாலியல் வன்கொடுமை செய்து தீ வைத்து எரித்த கொடூரம் அரங்கேறியுள்ளது.
ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சி குழுக்கள் கடந்த வாரம் காங்கோ நகரத்திற்குள் நுழைந்ததைத் தொடர்ந்து மன்சென்ஸ் சிறையில் கலவரம் ஏற்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆண் கைதிகள் சிறையில் இருந்து தப்பித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கிருந்து நூற்றுக்கணக்கான பெண் கைதிகளை ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து சிறையிலேயே தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இதில் ஏராளமான பெண்கள் உடல் கருகி உயிரிழந்ததாக ஐநா அமைதி பேச்சுவார்த்தை குழுவின் துணைத் தலைவர் விவியன் வாண்டி பெரோவின் தெரிவித்துள்ளார். காசாவை அமெரிக்கா கைப்பற்றி மேம்படுத்தும் என்று ட்ரம்ப் பேசியதற்கு உலக நாடுகள் பலவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எடுத்த முயற்சியின் பலனாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் கடந்த மாதம் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தி சொந்தமாக்கிக் கொள்ளும் என்று அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பிற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழலாம் என்றும் ட்ரம்ப் கூறினார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.